செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஆசூரா தாசுவா என்ற 2 நோன்புகள் காணப்படுகின்றது. அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆசூரா நோன்பை பிடித்தால் முந்தைய ஓராண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கின்றாங்க. பிறை 9வது நாள் நோன்பு பிடித்தால் அதற்கு என்ன நன்மை என்று நேரடியாக எங்கும் மறைமுகமாகவோ சொல்லப்படவில்லை. பிறை 9வது நாள் நோன்பு பிடிப்பதற்கான காரணம் என்னவென்றால், பிறை 10ல் யகூதிகள் நோன்பு நோக்கிறாங்க. நாங்கள் அவங்களோட ஒன்றாகிடக்கூடாது, அவங்களுக்கு மாற்றமாக இருக்கணும். இஸ்லாமிய கலாச்சாரம் தனியான கலாச்சாரம் என்று யகூதிகளுக்கு மாற்றமாக செயல்பட வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்ததான் பிறை 9ல் நம்ம நோன்பு பிடிக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, அடுத்த வருஷம் நாம் பிறை 9லும் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னாங்க. ஆனால் பிறை 9ல் அடுத்த ஆண்டு நபி அவங்களே இருக்கல. இப்போ நம்ம வாழ்ந்துருவோமா? இந்த வருஷம் கணக்கெடுக்காம விட்டுட்டு அடுத்த ஆண்டு ஆசூரா நோன்பு பிடிப்போம் என்று நினைத்து சில வேளை அது சாத்தியப்படுமா? நபி அவங்க கூட அவங்களுடைய ஆசை அல்லாஹ் இந்த இடத்துல நிறைவேற்றல. அடுத்த ஆண்டு நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னாங்க. ஆனால் அந்த பாக்கியத்தை முகமது நபிக்கு அல்லாஹ் வழங்கல. எனவே நம்முடைய காலமும் குறுகிய காலம், நோன்பு நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சுன்னத்து என்று தள்ளிவிட்டால் நஷ்டவாளிகள் நம்ம தான். இந்த ஆசூரா நோன்பை பிடிப்பதால் உள்ள நன்மையை யோசித்தால் இந்த நோன்பை பிடிக்க வேண்டும் என்ற மனசு வரும் நமக்கு. அப்போ பிறை 9ல் நோன்பு பிடிக்கிறதுக்கான காரணம் யகூதிகளுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தினான். பிறை 9வது அன்று நோன்பு பிடிக்கும் பொழுது நான் யகூதிய வழியில் போக மாட்டேன், முஸ்லீம் வழியில் தான் செல்வேன், இஸ்லாமிய வழியில் தான் செல்வேன் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த பிறை 9ல் நோன்பு நோக்கிறது. அப்போ அந்த உணர்வோட நோன்பு பிடிக்கிற நம்ம யகூதிய பிற மத கலாச்சாரங்களை நம்ம பின்பற்றக்கூடாது. நம்ம யகூதிகளுக்கு எதிராக பிறை 9ல் நோன்பு பிடிக்கிறோம். ஆனா நம்முடைய தாடியிலேயே யகூதிய கலாச்சாரம், நம்முடைய முடியிலேயே நம்முடைய ஆடையிலேயே யகூதிய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடுகள்ல யகூதிய கலாச்சாரம். ஆனா இங்க நோன்பு வரு. அப்ப நோன்பு ஏன் பிடிக்கிறேன்னா, யகூதிய கலாச்சாரம் இல்லாம இஸ்லாமிய முறையில் முடிவைத்து இஸ்லாமிய முறையில் ஆடை அணிந்து இஸ்லாமிய முறையில் என்னுடைய பண்பாடை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த நோன்பை பிடிக்கிறது. எனவே உணர்வு வரணும். சும்மா நோன்பை பிடிச்சிட்டு போகாம ஒரு வெறுப்புணர்வு கொண்டு வரணும். நல்லா விளையும் கொள்ளுங்க. அடுத்தவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றாம நம்முடைய கலாச்சாரத்தை பார்த்து மற்றவங்க பின்பற்றோம். என்னன்னா நம்ம அடுத்தவண்டத்தை காப்பி பண்றோம். நமக்கு எவ்வளோ அழகான கலாச்சாரம் இருக்குது, இதை காட்டுங்க. இப்போ நம்மட கலாச்சாரத்தை விட்டு போட்டு ஏனைய கலாச்சாரங்களை கொண்டு வந்து பூத்தி ஏனைய கலாச்சாரங்களின் வழியில் செல்றோமே, மறுமையில் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதை தெரிந்து கொண்டு, இறுதியாக சகோதரர்களே, யகூதிகளுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவங்க நேரடியாக சொன்ன விஷயம் உண்டு. இது உங்களால் ஏழுமோ தெரியாது செய்யறதுக்கு. நபி அவங்க நேரடியாக சொன்னாங்க. புகாரி முஸ்லீம் உட்பட பல நூல்களில் இருக்கிறது. காலிஃபுல் முஷ்ரிக்கீன, நீங்கள் இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்க, யகூதிகளுக்கு மாறு செய்யுங்க என்று ஹதீஸ்களில் சொல்லிட்டு, உங்களுடைய மீசையை கத்தரித்து தாடியை வளருங்கள் என்று சொன்னாங்க. மீசையை கத்தரிச்சு தாடியை வைங்கன்னு சொன்னாங்க. இப்படி சொல்லும் பொழுதே சொன்னாங்க, யகூதிகளுக்கு மாற்றமா நடங்க. யகூதிகளுக்கு மாற்றமா நடங்க. அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதுல ஒன்று என்னண்டா, தாடியை வச்சு மீசையை கத்தரிக்கணும். நம்ம என்ன செய்யறோம்டா, மீசையை வளவலண்டு வளர்த்து தாடியை வலிச்சு வீசிடுறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஹராத்தை செஞ்சுட்டு தான் பள்ளிக்குள்ள வாரது. இதை வைக்க சொன்னாங்க நபி அவங்க, தாடியை வைங்க, மீசையை கத்தரிங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்டா, தாடியை ஃபுல்லா வலிச்சு வீசிடுறோம். தாடியை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. அப்ப யகூதிகளுக்கு மாற்றம் செய்யறதுக்குரிய வழிகளில் ஒன்றுதான் தாடியை வைக்கிறது. தொப்பிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தாடியை கொடுக்கிறோம் இல்லை. ஒரு ஆள் தொப்பியை போட்டு தொழுதாலும் போடாம தொழுதாலும் ஒரே நன்மை தான். கபருக்குள்ளேயோ மறுமையிலேயோ ஏன் நீ தொப்பி போடவில்லை என்று அல்லாஹ் கேட்கவே மாட்டான். தாடிக்கு கேள்வி வரும். ஆனா தொப்பி போடுங்க போடுங்க போடுங்கன்றோம், தாடி வைங்க தாடி வைங்கன்னு சொல்றோமா? தாடியத்தான் வைக்க சொன்னது,
தொப்பி சொல்லவே இல்லை. ஆனால் பாடசாலை போகக்கூடிய மாணவர்கள் தொப்பியை போட்டு போங்க. நான் இது பேசுறது இஸ்லாமான்னு சொல்லி, இஸ்லாமா தொப்பி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? ஒரே ஒரு ஹதீஸேனும் இதை போட்டுக்கொண்டு தொழுதான் உங்களுக்கு கூட நன்மை என்று சொல்லப்படவே இல்லை. சொல்லப்பட்டது தாடி தான். அப்ப பாருங்க, சொல்லப்பட்டதை பத்தி அக்கறையே இல்லை. சொல்லப்படாததுக்கு ரப்பர் தொப்பி எல்லாம் வைக்கிறாங்க, ரப்பர் தொப்பி வச்சு போட சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே முக்கியத்துவம் கொடுக்கணும் தாடிக்கு தான். அதனால நான் வயசாளிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி என்னவென்றால், இதன் பிறகு நம்ம தாடியை வலிக்க தேவையில்லைங்க. ஏன்னா நமக்கு வயசாயிட்டு, நெஞ்சு வருத்தம் வருது, குனிஞ்சி ருக்கு செய்ய இயலாது, சுஜூது போக இயலாது, முதமாய் நடக்க இயலாது, பாரம் தூக்க இயலாது. உங்களுக்கே தெரியுது நம்மட எல்லாம் அவுட்டாகி இருக்குன்னு விளங்குதா இல்லையா? இப்ப இன்றைக்கோ நாளைக்கோ நமக்காக கபரு தோண்டப்படையுது. கபருக்குள் வரும் பொழுது ரப்பே நான் தாடியோட வருவேன் என்று மனசு வைங்க. யல்லா, கபருக்குள்ள நான் வரும் பொழுது ஃபுல் சேவ் பண்ணினவனா வராம தாடி வளர்த்தவனாக உன்னை வந்து சந்திப்பேன் யல்லான்னு மனசு வைங்க. அப்ப தாடியோட இறக்கப்படுங்க. ஆனா தொப்பியையும் போட்டுக்கொள்ளுங்க, கலட்ட சொல்லி நான் சொல்லவில்லை. தாடியையும் வைத்துக் கொள்ளுங்கள், அதை ஃபுல்லா வலிச்சு வீசாதீங்க, அது நல்லம் இல்ல. தாடி தான் முஸ்லிம்களுடைய அடையாளம். யகூதிகளுக்கு மாற்றம் செய்து தாடியை வைத்துக் கொள்ளும்படி நபி அவங்க சொன்னாங்க. எனவே பாருங்க, இஸ்லாமிய கலாச்சாரங்களை எல்லாம் விட்டு போட்டு வேற வழிமுறைகளை பின்பற்றி நமக்கு வேற வழிமுறையில சரியான ஆசை. இஸ்லாமிய வழிமுறை இதுன்னு சொன்னா தலைய கீழே போடுறோம். ஏனைய கலாச்சாரம் அழகா தெரியுது, அது அழகா. தாடியை வச்சா அசிங்கம் யாருங்க நம்ம சொல்லி தந்தது? அப்ப அழகு, வயசாளிகளை நீங்க தாடியை வச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பீங்க. இப்படி இஸ்லாமிய கலாச்சாரங்கள் எல்லாம் அழிஞ்சு போகுது. தாடியெல்லாம் பேசுறதுக்கு யாரும் முன்வாரங்களும் இல்லை. ஏன் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டுருவாங்க. இப்படி எத்தனையோ சுண்ணாக்களை எல்லாம் நாசமாக்கி கணக்கில்லாமல் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே சகோதரர்களே, மர்மம் ஒண்டிக்குது, கபர் ஒண்டிக்குது, நம்மளை விசாரிக்க இருக்கிறான் அல்லாஹ் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே. எனவே அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல முறையில் உலக வாழ்க்கையை ஆக்கி கொள்ள வேண்டும். எதிர் வருகின்ற செவ்வாயும் புதனும் ஊர் முழுக்க இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம உண்டாக்கி கஷ்டமானவர்களுக்கு சஹர் சாப்பாடை கொடுத்து, கஷ்டமானவர்களுக்கு இஃப்தார்களை வைத்து நாம் அவர்களையும் ஆர்வமூட்டிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நபி வழியில பயணித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah